ஏய் பத்திரம் சூப்பரா முடிச்சலடா இது வரேன் கூப்பிடுறேன் இது பெருசு ஓப்பா அதானங்கயா அப்பா கால்ல மாட்டிக்கிச்சா மீட்டர் போடு பார்த்து நடை கோரட் லாஜிக் ஏய் போடு அவ்வளோதான் போடு வருது பாரு அடுத்த பெருசு போடு முட்டைசாலா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தீனி போட்டு நம்ம மீன் பிடிக்க போகிறோம். தீனி போட்டு மீன் பிடிக்க போகிறோம். என்ன தீனிடா தம்பி இது? மைதா மாவு. மைதா மாவாடா? என்னடா அப்படியே நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. ஆமாம். ஆ இது கடையில் வாங்குறதில்ல, ஹோட்டலில் அள்ளி வந்தது. இந்த மீன் போட்டால் இந்த தீனியை போட்டால் மீன் வருமாடா? ஆமாம். அப்படி நல்லா கொஞ்சம் இந்த பக்கம் வெளிச்சத்தில் காட்டுவா. என்ன மிக்ஸ் பண்ணுற? இது இன்னொன்று என்ன போடுற? பிரியாணியா? ஆமாம், பிரியாணி. மைதா மாவு பிரியாணிக்கு தான் மீன் வருமா? ஆமாம். அவன் போதுண்டா. நல்லா பார்க்கவே நல்லா மீனுக்கு வாய் ஊறும் போல. ஆமாம். வாசனை நல்லா வருதா? ஆமாம். கரையக்கூடாது தண்ணியில் போலே தண்ணியில் கரையக்கூடாது. அவ்வளோ கரைக்க கூடாது. கொஞ்ச நேரம் உட்காந்தீங்கன்னா மீன் உள்ள சாப்பிட்டு நம்ம தூண்டி போட்டால் நம்மளுக்கு கொத்தம். இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மீன் நம்மள தூண்டில கிடைக்குமா? ஆமாம். என்ன மிக்சிங் வேற லெவலில் பண்ணுற? இவன் தான் நம்மளுக்கு மீன் கொத்தம். பார்த்தீங்கன்னா சுற்றி தண்ணி நடுப்புற உட்காந்துருக்கோம். நடுப்புற ஒரு சின்ன போட்டில் உட்காந்துருக்கோம். மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பிடிக்க போகிறாங்க. வீடியோ முழுசாக பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஃபுல்லாக பதத்துக்கு வந்துச்சா? இப்போ இறக்க போகிறோம் தண்ணியில். இந்த உருண்டை எங்கே போகுதுன்னு பார்க்கணும். இந்த உருண்டை எங்கே போகுதுன்னு பார்ப்போம். நம்ம தண்ணி லைட்டாக ஓடுதுடா தம்பி. வீடாக ஓடுது, இருங்க பார்ப்போம். இந்த பொரிது ஓடுது. போட போகிறோம் பாருங்க மக்களே. காட்டு என்ன மாவு? ஆங்கர் முள்ளு மைதா மாவு. அதே மைதா மாவா? ஆமாம், கோத்தி போட போகிறோம். மைதா மாவு போட போகிறோம். போட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் மீன் வேட்டையா இருக்கடா. பாருங்க, முழு வீடியோ பாருங்க, லைக்கை போடுங்க. என்னப்பா? முழு வீடியோ போடுங்க, லைக்கை போடுங்க. ஓகே. கொஞ்சம் மீன் ஆட்டி விடுது. குச்சி இவங்க இந்த பொண்ணு பயக்க போதே பிடிக்க போதே போட்டு தான் தூண்டிய இந்த பண்ணலாம். மீன் தான் கொத்தாரி தூண்டி பிடிக்கிற ஸ்டைலே பார்த்தீங்கன்னா தம்பி பயங்கரமாக பிடிச்சிட்டு இருக்கான். நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு மீன் பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். சாலா குட்டி வயிறு கிழிஞ்சிருச்சு. டைமிங் மிஸ் பண்ணுறடா. சாலா தான் இங்கே பாருங்க. என்னப்பா டேய், என்னடா இவ்வளோ செய்தில் வந்திருக்கு? சாலா, பெரிய சாலா. அடுத்த டைம் கண்டிப்பாக உங்கள் தம்பி மீன் பிடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். யார் பிடிச்சாலும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு கையில் வேலை செஞ்சுட்டே இருக்குது. அள்ளி போட்டுட்டே இருக்கான். தீனி போட தான் மீன் நிறைய மீன் வருமாடா. தீனி போட்டால் தான் நம்மளுக்கு மீன் நிறையா நிற்கும். ஓடியா அவ்வளோதாங்க.
துணியால் பிடிச்சி தான் கட்டணும். இல்லை இல்லை, நாங்கள் சாதாரணமாக கட்டுவோம். இந்த அடி துணி ஏன்னா கை ஃபுல்லாக மைதால அதனால அடுத்து மீன் பிடிச்சிடும். பிடிச்சிட்டாங்க. போடுறா போடுறா பெருசா பெருசா பெருசா. என்ன மீன்டா? எந்ததான்டா ட்ரம்முக்கா ட்ரம்மு ட்ரம் இது இருக்குது அது போடு. எந்த ட்ரம்மில் மீன் எடுத்து சொன்ன மாதிரி மீனை தூக்கிட்டான். வயிற்றுல மாட்டிக்கிச்சுல அப்படிதான் பண்ணோம் மீன். பெரிய மீன் மாதிரி ரொம்படி ஆಮೇಲೆ மேலே துண்டியோட கோணர் அஞ்சிலே போடு போடு அவ்வளோதான். தூக்கு தூக்கி போடு. போடுற அவ்வளோதான்டா. என்ன பண்ணுறது? என்னடா இந்த கண்டையே இந்தாட்டம் ஆடுது. எடுத்த உடனே ஆரம்பிச்சாச்சு. இது கொஞ்சம் சைஸு தான். வருது பாரு அடுத்த பெருசு. போடு முட்டசாலா. இங்கட்டு கட்டு 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 முட்டசாலா. இதுதான் ஃபுல்லாக நிற்கிது உள்ள. அப்பா ஆமாம். போகிறா தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் பிடிச்சாரு. அடுத்தது இப்போ ஒரு மீன் பிடிக்க போறாரு. இப்போ அப்படியே வீடியோவில் பாருங்க எப்படி தூக்குறேன். ஏய் பத்திர 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 சூப்பர் சூப்பரா சூப்பரா முடிச்சலடா முடிச்சலடா. வரேன் போடுறா போடுறா தூங்க போட கட்ட கட்ட போதுமா? போண்டா 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 பெரிய மீன் 1/2 கிலோ இருக்கும். மீன் நிற்கிது உங்கள்கிட்ட தான் நிற்கிது. மீன் சோறு இருக்குன்னு அதில் பாத்திர 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 மீன் வந்து போகிறேன். மீனை பாரு எப்படி ஊக்கில் எங்கே இறங்கியிருக்குன்ட்டு. வாழல சரியான குத்தானா. கொஞ்சம் இருந்தால் ஓடிச்சிருக்கோம். கொஞ்சம் இருந்தால் ஓடி. இந்த மீனை பிடிச்சது லைக் பண்ணுங்க. ஒரு மீனுக்கே லைக் பண்ணுடா. பார்க்க சூப்பராக இருக்கடா. சூப்பராக பிடிக்கிறடா எனக்கு மீன். சரிங்க இன்னொரு மீன் தருது. இன்னொரு மீனாடா போட்டு பார்க்குறேன். ஒத்துணுச்சுனா நம்ம மீனா யோப்பா என்ன இங்கே கடிக்கிறியா? பாத்தியா டேய். ஏன்னு சொன்னால் ஃபுல்லாக சோறு ஆகிடுச்சு. ஏய் போயிட்டா முட்டாண்டா மீனா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மீன் வேட்டை தான். பார்க்கறது சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் அடுத்த மாதிரி தான் டக்கு டக்குன்னு இறங்கலாம் பாருங்க. போட்டாச்சு. இன்னைக்கு மீன் எடுக்கிறேன். எடுக்க போகிறேன். அவ்வளோதான்டா முட்டை சாலாடா. லைக் பண்ணுங்க. கட் 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 போடுங்க போடு. அதுவே தரையா இருக்கு தட்டு தரையா இருக்கு. அடுத்தது பெருசா
1 கிலோ கட்டு 1 கிலோ தெரியுதா கட்டு ஆமே எடுத்து அவ்வளோதான் போட தூக்கி கடாசுங்க அந்த மீன் அந்த சைஸ் எனக்கு மாட்டல பார்த்தியா நான் இப்போ இன்னும் பேர் மீனை சும்மா அசால்ட்டாக எடுத்தேன் மீன் பிடிக்கிற வாட்டம் பிடிக்க முடியல போறியா எடுத்துட்டானே ஒரு நீ வர நல்ல நேரம் பார்த்துக்கோ இவர் வந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மீன் அறுத்துச்சு அடுத்தது மீன் கட்டணா 50 வோல்ட் நரம்பே அறுத்துக்கிச்சு சொல்லாமே இங்கே பாருங்க 50 வோல்ட் நரம்பு அதே அறுத்துட்டு போச்சு இப்போ மறுபடியும் கட்டுறேன் முள்ளே என்ன ஆக போகுதுன்னு தெரியல மணி கோலைய ஃபோன் மாதிரி கழிக்கலாம் மக்களா டேபிள் ஓடியா சூப்பர் 50 கட்டிகிட்டே இருந்துட்டு 40 கட்டுறான் பைத்தா வர மாதிரி ஏன்பா மீன் ஓடிச்சிட்டு போகுதுன்னு பார்த்தேன் நான் அதுவும் சரியான பயிற்சி இருந்தா நரம்பு கை ஆபல்யம் ஒட்டு हलाल से देख ले मत ஓடு ஐயோ சரி பெருசு தூக்கமில்ல பிச்சுக்கிட்டு உண்டு காசிலே முள்ளு போயிடுச்சா முள்ளெல்லாம் போல என்னோட முள்ளு எப்படி போகும் நான் கட்டியிருக்கேன் அந்த மாதிரி இந்த மீன் எங்கேயும் போகாது இங்கே தான் வரும் நல்லா தெரியும் हमें मामन हमें mana maya lah mel belus mel tinggal teman apa sih dah udah udah makan dulu இது செவல்ல மாட்டிக்கிச்சு இல்ல ஓட பார்த்துச்சு இல்லைங்க வரேன் ஃப்ரெண்ட்ஸ் தூண்டி இறங்கிருச்சு அதனால தான் வெட்டு சரியாக வரும் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் இல்லை நரம்பு முடிஞ்சிருச்சு 50 வோல்ட் நரம்பு ஓ ஃபுல்லாக அவ்வளோ 2 நாள் பிடிக்கிறேன்ல அவ்வளோ ஆழம் இருக்கா ஆழம் பெருசு இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஒரு ஆள் முழுங்கிடுவார் அந்த அளவுக்கு ஆழம் ரெண்டு நாள் முன்னாடி சூப்பராக மீன் மாட்டேன் ஐயோ பிச்சுக்கிட்டு போகுது வலைய பார்த்துட்டு மீன் காயுது மீன்லாம் ஐஸ் வச்சுருக்காங்க பாருங்க இரு வரேன் சொல்லிட்டு கொடுக்குறேன் பிடிச்ச மீன்லாம் கீழே லோடு ஏற்றுது ಯಾರು ಕೊತ್ತಂಬರಿ ಮಾಡ್ತೀವಿ ಮುಳ್ಳು ಮಾತನ್ನ ಹೇಗಿದ್ದು ಯಾಕಂದ್ರೆ ಹಾಕಿನ ದುಡ್ಡು ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಮಾರು ಸ್ವಾಮಿ
போட்டு அடிபட்டுருக்கு மீன் புரியுதா மீன் அடிபட்டுருக்கா போட்டில் கத்திரை $10 கிலோ இருக்க மாட்டேடா ஏன் அப்பா நீ கூட இது நினைச்ச கல்லு தான் நினைச்ச 4 கிலோ வந்திருக்கும் 4 கிலோவா தாண்டி 5 கிலோ இருக்கும் அது வீடியோ பிடிச்சிங்களா பிடிச்சிங்களா சரியான மீன் தூக்க முடியல நான் கல்லுன்னு நினைச்சேன்டா மீன் நான் பார்த்ததே இல்லை நான் பார்த்ததே இல்லை அது மாதிரி மீன் வீடியோ பிடிச்சிருக்கீங்களா அவங்ககிட்ட காட்டு அந்த வீடியோ காட்டு அவங்ககிட்ட காட்டு என்ன பண்ணுவோம் பாரு நான் கல்லு தான் நினைச்சேன் போட்டுருக்கோம் ஒருத்தனை பிடிச்சி ஒருத்தனை எப்படி தூக்கி போட்டு என் கையில நரம்பு கொடுத்தானே அதுவும் இல்லை நீ தூக்க மாட்டேன் அந்த மீன் இதுக்கு நீ தூக்கி மீன் மேலே வந்து அவன் எடுத்தானே அவனோட பிச்சை இருந்தது நான் பிச்சை தூண்டி மேலே அடிச்சிருக்கேன் मार दा तुंडी खाए देखो देख क्या तुंडी हां சரியான குத்து குத்து இதான் குத்து விட்டாலே ஓடான்னு தெரியுது ரொம்ப சின்னதுல நான் விட்டது பார்த்தீங்கன்னா சொன்ன போலவே ஒரு சரியான வேட்டையாக நடந்துட்டு இருக்கு மீன் வேட்டைங்க லைட்டாக காமிக்கிறான் தம்பி ஆக முடியல சொன்ன மாதிரியே பெரிய மீன் பிடிச்சாங்க பாருங்க என் ஒய்ஃப் பிடிச்சது யாரு உங்க மனைவி பிடிச்சதா மனைவி பிடிச்சது பரவாயில்ல நல்லா திறமையான மனைவி தான் பெரிய மீன் பயங்கரமாக பிடிக்கிறாங்க
கார்த்தி படி மைனா படி மைனா போடு போடு பாத்து 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 உங்க மனைவி பயங்கரமா மீன் பிடிக்கிறாங்க, நீங்க எதுவும் பிடிக்கவே இல்லை. எங்களுக்கு கொத்தும் நாங்கள் பிடிப்போம். இங்கே பாரு எனக்குனே மாட்டுறது தானே பொருசாக மாட்டுது. உங்க மனைவி பெரிய மீனாக பிடிக்கிறாங்க. ரொம்ப திறமையான மனைவி தான் நினைக்கிறேன். என் மனைவி பள்ளியாரில் பிடிச்சிருக்காங்க நிறையா தட்டி. ஆமாம் கால் நாத்திருக்கா நீங்கள் பெரிய மீன்லாம் விட்றீங்க, உங்கள் மனைவி பெரிய மீன்லாம் பிடிக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நானா அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன் நான். எவ்வளோ பெரிய மீன் கூட கவலைப்பட மாட்டீங்க. அடுத்தது பெரிய மீன் பிடிச்சிருவீங்க. ஆனால் பிடிக்கிறது விதம் தான். இதெல்லாம் வரும் எப்பா பரவாயில்லைங்க, சொன்ன மீனவே நீங்கள் பெரிய மீன் பிடிச்சிட்டீங்க. உங்கள் மனைவிக்கு ஈக்குவலாக. இங்கே பாருங்க அங்கே ஒன்று அவன் ஒன்று தூக்கிட்டான். அங்கே ஒரு மீன். சின்னது சின்னதான் இந்த கிலோ வரும் தாராளமா. இது பெருசு. ஓப்பா அதானங்க. ஐயோ இதோட பிரச்சனை நான் விட்டது. முன்னாடி ஒண்ணு இருக்கானா அவனோடதான் முள்ளு முன்னாடியே ஒண்ணு இருக்கு. தம்பி யாராவது ஒரு ஆள் மீன் எடுத்து போட்டோ போடுறதுப்பா. நீ எடுத்து போடுவோம். நல்லா சூப்பராக பிடி பாப்பா. நல்லா பிடிக்கிற மீனை போட பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அழகாக சும்மா ஜிலு 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 ஜிலுன்னு காற்றடிக்குது. உட்காந்து ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
ஆமாம் முதல்ல வெறும் முள்ளு போட்டு நம்மளுக்குன்னு எழுதியிருக்காது அதுக்காக தான் போகல இல்லை